கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் ஆம்புலன்ஸ் வண்டி கவிழ்ந்தது. குழந்தையும் பெரியவரும் சாலையில் வந்து விழும் வீடியோ வைரல். லங்காவியை முஸ்லிம்களின் தேர்வு இடமாக அறிவிக்கும் துணை அமைச்சரின் சர்ச்சைக்குரிய பரிந்துரை. மன்னிப்பு கேட்டார் சுற்றுலா அமைச்சர். காஜாங்கில் பள்ளியின் 3வது மாடியிலிருந்து விழுந்த 1ஆம் படிவ மாணவன் காயம். கோலக்ராயில் ஆற்றில் செத்து கிடந்த புலி சவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. டிபிகேஆல் போக்குவரத்து குற்றங்களுக்கு ஜூலை 1 முதல் புதிய கட்டண விகிதம். லங்காவி தீவை முஸ்லிம்களின் தேர்வு இடமாக அறிவிக்கும் சர்ச்சைக்குரிய பரிந்துரையை முன்வைத்த துணை அமைச்சரின் செயலுக்காக சுற்றுலா, கலை, பண்பாடு துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் மன்னிப்பு கோரியுள்ளார். அவ்விவகாரம் தெளிவாக எடுத்துரைக்கப்படவில்லை. இதனால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் அசௌகரியங்களுக்கும் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அவர் சொன்னார். வெளிநாட்டிலிருந்து திரும்பிய கையோடு துணை அமைச்சரிடம் அது குறித்து பேசியதாக கூறிய தியோங் சரியாக விளக்கப்படாததால் அது சர்ச்சையாகிவிட்டது என்றார். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் எந்த ஒரு இடத்தையும் குறிப்பிட்ட ஒரு சமயத்தாருக்கென தனியாக ஒதுக்க முடியாது. சுற்றுலா தலங்களுக்கும் அது பொருந்தும் என அமைச்சர் சொன்னார். 2026 மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக லங்காவியை முஸ்லிம்களின் தேர்வு இடமாக அறிவித்து பிரபலப்படுத்தலாம் என சுற்றுலா துணை அமைச்சர் கைருல் ஃபிர்டவுஸ் அக்பர் கான் வியாழனன்று மக்களவையில் பரிந்துரைத்தார். மற்ற சுற்றுலா தீவுகளுடன் போட்டி போட லங்காவிற்கு அது கூடுதல் வாய்ப்பாக அமையும் என அவர் கூறியிருந்தார். எனினும் அவர் பேச்சு கிடா மந்திரி பிசார் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளின் கண்டனத்தை பெற்றது. கோலாலம்பூர் மாநகர் மன்றம் டிபிகேஎல் வரும் ஜூலை 1 தேதி தொடங்கி புதிய அபராத விகிதத்தை அமல்படுத்துகிறது. 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் வரும் போக்குவரத்து குற்றங்கள் மற்றும் அதன் அனைத்து துணை விதிகளின் கீழ் வரும் குற்றங்களையும் அது உள்ளடக்கியிருக்கும். அவ்வகையில் மோட்டார் சைக்கிள்களுக்கான சம்மன் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் அபராத தொகையை செலுத்தினால் 30 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படும். அதுவே 16 30 நாட்கள் வரை சென்றால் 50 ரிங்கிட்டும், 31 நாளிலிருந்து 60 நாட்கள் வரை தள்ளி போனால் 80 ரிங்கிட்டும் அபராதமாக விதிக்கப்படும். கார்களுக்கான அபராத தொகையும் மேற்கண்ட அதே காலகட்டத்திற்கு முறையே 50 ரிங்கிட், 80 ரிங்கிட், 100 ரிங்கிட் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்களுக்கு முதல் 15 நாட்களுக்கு 200 ரிங்கிட்டும், 16 30 நாட்கள் வரை 250 ரிங்கிட்டும், 31 60 நாட்கள் வரை போனால் 300 ரிங்கிட்டும் அபராதமாக விதிக்கப்படும். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. கேஎல் காராக் நெடுஞ்சாலையில் அரசு துறையொன்றின் ஆம்புலன்ஸ் வாகனம் குப்புற கவிழ்ந்த வீடியோ வைரலாகியுள்ளது. அது பூர்வக்குடி மக்கள் மேம்பாட்டுத்துறையின் ஜக்குவா ஆம்புலன்ஸ் வண்டியாகும். அவ்விபத்து அவ்வழியே வந்த மற்றொரு வாகனத்தின் டேஷ்கேமில் பதிவாகி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. வலது புறத்தில் போய்க் கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் வண்டி இடது புறத்தில் இருந்த நீல நிற காருடன் மோதி 2-3 முறை கவிழ்ந்து சாலையோர தடுப்பில் மோதி நிற்பது வீடியோவில் தெரிகிறது. வண்டி கவிழ்ந்து அதனுள் இருந்து ஒரு குழந்தையும் பெரியவரும் வெளியில் தூக்கி வீசப்படுவது நெஞ்சை பதற வைக்கிறது. அவர்களுக்கு என்னவானது என்பது குறித்து இதுவரை தகவல் ஏதும் இல்லை. ஸ்லாங்கூர் காஜாங்கில் பள்ளி ஒன்றின் 3வது மாடியிலிருந்து விழுந்து 1ஆம் படிவ மாணவன் காயமடைந்தான்.
அதில் தலையிலும் உடம்பிலும் அவனுக்கு காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சிகிச்சைக்காக உடனடியாக காஜாங் மருத்துவமனையில் அவன் அனுமதிக்கப்பட்டான். சம்பவத்திற்கான காரணம் இன்னும் விசாரணையில் இருப்பதாக காஜாங் போலீஸ் கூறியது. 2001 சிறார் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. சொல்யூஷன்ஸ் வழங்கும் Share the Love சித்ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நைன் ஸ்கின். கிளந்தான் குவாலக்கராய் பெர்காவ் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட வரிப்புலியின் சடலம் சவ பரிசோதனைக்காக பேராக் சுங்காயில் உள்ள தேசிய வனவிலங்கு காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. செத்துப்போன புலி ஆற்றில் மிதந்து கொண்டிருப்பதை அங்குள்ள பொதுமக்கள் கண்டு நேற்று பிற்பகலில் தகவல் கொடுத்ததாக கிளந்தான் பெர்ஹிலித்தான் இயக்குநர் தெரிவித்தார். புலி செத்து கிடந்த இடத்தை சென்றடைவதில் சிரமத்தை எதிர்நோக்கிய வனவிலங்கு துறையினர் கிராம மக்களின் உதவியுடன் படகில் சென்றனர். அங்கு சென்று பார்த்ததில் புலியின் உடலில் துப்பாக்கிச் சூட்டு காயமோ கண்ணி வைக்கப்பட்டதற்கான அடையாளங்களோ காணப்படவில்லை. இதையடுத்து புலி மடிந்து போனதற்கான காரணத்தை கண்டறிய சவ பரிசோதனை நடத்தப்படுகிறது. வன விலங்குகள் குறித்த எவ்வித புகார்களுக்கும் பெர்ஹிலித்தானின் உதவியை நாடுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். Just watch me. Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. ஸ்லாங்கூர் பந்திங்கில் வீடொன்றின் வேலி ஏறி ஆடைகளையும் செருப்புகளையும் திருடிச் சென்ற ஆடவன் வைரலாகியுள்ளார். புதன்கிழமை அதிகாலை 4:10 மணியளவில் நிகழ்ந்த அத்திருட்டுச் சம்பவம் சிசிடிவி கேமராவில் 47 வினாடிகளுக்கு பதிவாகியுள்ளது. வீட்டின் முற்றத்தில் காயப்போட்டிருந்த ஆடைகளும் செருப்புகளும் மர்மமான முறையில் காணாமல் போனதாக 31 வயது ஆடவர் செய்த புகாரை தொடர்ந்து கோலலங்காட் போலீஸ் விசாரணையில் இறங்கியது. அப்போது கைப்பற்றிய சிசிடிவி பதிவில் மர்ம நபர் வேலி ஏறி குதித்து வீட்டின் முற்றத்தில் நடமாடுவது தெரிந்தது. திருடுப்போன பொருட்களின் மதிப்பு 200 ரிங்கிட் என கூறப்படுகிறது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ள போலீஸ் சந்தேக நபரை தீவிரமாக தேடி வருகிறது. இவ்வேளையில் அண்டை வீட்டார் விழிப்போடு இருக்க வேண்டியே அந்த சிசிடிவி பதிவை சமூக ஊடகத்தில் புகார்தாரர் பதிவேற்றியதாக போலீஸ் கூறியது.